ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.53. ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7,875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுலேருந்து என்னென்னா, ஒரு S6 கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதாவது இங்கே பாருங்களேன், ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் அப்படின்னா அது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையுது. ஓகேங்களா? இப்போது S6 வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா S6 = 7,875. 6 வருஷத்தில் ஒரு சேமித்த தொகை, அவ்வளோதான். இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், முதல் வருஷம் 1000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா சேமிக்கிறாருன்னா அடுத்த வருஷம் 500 ரூபா சேமிக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 250 ரூபா சேமிக்கிறார். இதுதானே அதுக்கு அர்த்தம். ஒவ்வொரு ஆண்டும் அதில் பாதியை சேமிக்கிறார். முதல் வருஷம் 1000 ரூபா சேமித்தேன், அடுத்த வருஷம் அதில் பாதி 500, அதுக்கு அடுத்த வருஷம் அதில் பாதி 250. இப்போ இதிலிருந்து நான் 6 கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்கணும்னா, இங்கே பாருங்கள், 500/1000 அப்படின்னு கிடைக்குமா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 1 5 5 2 5 10 = 1/2 அப்படின்னு கிடைக்குது. இதுலேருந்து நமக்கு R என்ன கிடைக்குது? அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். R = 1/2 அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் இது தான், வேறு எதுவும் இல்லை. இப்போது S6 தெரியும், R தெரியும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? நம்மள்ட்ட தான் ஃபார்முலா இருக்குல்ல, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்த்துருவோமா? இப்போ பாருங்களேன், Sn = A × R⁻n−1 /R−1. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஆரோட மதிப்பு 1 விட கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், A × 1 - R⁻n /1 - R. சரிங்களா? இந்த மாதிரி மாற்றி பயன்படுத்திக்கலாம். ரெண்டுத்துலேயும் வேணாலும் போட்டு பார்ப்போம், எப்படி ஆன்சர் வருதுன்னு ஒரு கிளாரிட்டிக்கு தெரிஞ்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஏவோட மதிப்பு என்ன? ஏவோட மதிப்பு தெரியாது. ஸோ என்னோட மதிப்பு தெரியும். அப்போ S6. ஏவோட மதிப்பு தெரியாது, அதனால் அப்படியே இருக்குது. அடுத்தது ஆரோட மதிப்பு 1/2. 1/2 ஹோல் பவர், என்னோட மதிப்பு என்ன? 6. பவரில் போட்டாச்சு, -1. கரெக்டுங்களா? டிவைடட் பை 6 - 1. 1/2 - 1. ஆரோட மதிப்பு என்ன? 1/2 - 1. இப்போ அதுவே இந்த பக்கம் இந்த ஃபார்முலா போட்டால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, A × 1 - 1/2 பவர் 6 டிவைடட் பை 1 - 1/2. அவ்வளோதான். இதுதான் ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா தான் நம்ம படித்து வச்சுருக்கோம். இந்த ஃபார்முலா வந்து புதுசு, அதாவது ஆரோட மதிப்பு 1 கம்மியாக இருக்குது, அதனால் இதை நான் பயன்படுத்திக்கிறேன். இது எப்படி சரியாகும் அப்படிங்கிறத அந்த கணக்கு முடியும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? இந்த பவரில் இருக்கிற 6 உள்ளே இருக்கும். 1/6 1 2/6 அதோட மதிப்பு 64. 2/6 மதிப்பு என்ன? 2/6 = 64. அதாவது 2 6 தடவை போட்டு பெருக்கினா 64 கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது இங்கே பாருங்கள், = A × 1/64 - 1 டிவைடட் பை, இங்கே பாருங்களேன், இப்போ ஆஃபில் 1 போயிடுச்சுன்னா -1/2, அதாவது அரையில் 1 கழிச்சோன்னா -1/2. கரெக்ட் தானே? அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள், இந்த 2 போய் இந்த 1ஓட பெருக்குமா, 2 2 இங்கே போய் பெருக்கினதுக்கு அப்புறம் தொகுதியில் இருக்கிறவரை கழிக்கும். இது -2ன்னு ஆகிடுச்சு, +1 கழிச்சா -1/2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? திரும்ப வேணால் இங்கே ஒரு தடவை போட்டு காட்டுறோம் பாருங்கள். 1/2 -1. இப்போது இந்த 2 வந்து இங்கே பெருக்குமா, பெருக்கும்போது என்ன நடக்கும்? 1 - 2 / 2ன்னு இந்த 2 பொதுவாயிடும். இப்போ 1ல் 2 போச்சுன்னா -1/2. அதுதான் இங்கே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இதே ஸ்டெப்பில் இந்த இடத்துல என்ன வரும்? A × 1 - 1/64 டிவைடட் பை, இங்கே பாருங்கள், இங்கே அரையில் 1 போச்சு, அதனால் -1/2. இங்கே 1ல் அரை போச்சுன்னா மீதி அரை, இன்னொரு 1/2. கரெக்டுங்களா? அப்படி இல்லைனா இதையும் அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். 2 1 2 2 ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த 1 தான் மைனஸாக இருக்குது. அப்போ 2 - 1 1/2. அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்களேன், இந்த 64 சுருக்குவோமா? இந்த 64 சுருக்குனா என்ன வரும்? A × இங்கே சொன்னால் அதே விளக்கம் தான், இதுக்கு சொன்னோம் இல்லையா? இந்த 64 போய் இங்கே பெருக்கும், 1 - 64ன்னு வரும். அப்போ -63/64 அப்படின்னு வரும். ஓகேங்களா? டிவைடட் பையில் -1/2 இருக்கும். அதுவே இந்த இடத்துல என்ன வரும்?
ஏ இன்ட்டு இங்கே பாருங்கள் இந்த 64 இங்கே வந்து போயிருச்சுன்னா ப்ளஸ் 64 ப்ளஸ் 64 ஒன்று போச்சுன்னா ப்ளஸ் 63 அவ்வளோதான். 63 டிவைடட் பை 64 ஹோல் டிவைடட் பை 1/2 அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா படியே வச்சு போட்டால் என்ன நடக்குது, அந்த 6ஐயும் 1ஐயும் இடமாற்றி வச்சு போட்டால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு அப்படியே போட்டோன்னா இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 63/4க்கு முன்னாடி இருக்கிற மைனஸ் எடுத்து காமனாக வெளில வைக்கிறேன். இங்கே பாருங்கள், வெளில வச்சுட்டோன்னா மைனஸ் ஏ இன்ட்டு 63/64 அப்படின்னு வச்சுட்டேன். டிவைடட் பை -1/2 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த மைனஸுக்கும் கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, அதே தான் இருக்குது. இப்போ இங்கே வந்திருக்கிற ஸ்டெப்பு தான் இங்கே வந்திருக்குது. புரியுதுங்களா? இந்த மாதிரி மாற்றி வச்சு போட்டோம்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே நமக்கு கணக்கு முடிஞ்சிடும். இந்த மைனஸ் கேன்சல் பண்ணுற வேலை இருக்காது. அவ்வளோதான். அதை தாண்டி இந்த மாதிரி இந்த இடத்துல மைனஸோட கணக்கை போடுற சிரமமும் இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இது ஓகேனா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இது ஓகேனா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கணக்கு ரெண்டுமே ஒரே இடத்துல நிற்கிது. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இது ரெண்டும் எப்படி நிற்கிது, ப்ளஸ் தான். அந்த மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது ஏ இன்ட்டு 63/4 டிவைடட் பை 1/2, ஏ இன்ட்டு 63/4 டிவைடட் பை 1/2. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஃபார்முலா செட் ஆச்சுன்னா இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இது ஓகேவாக இருக்குது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மைனஸ் காம்ப்ளிகேட்டட் பிரச்சனையே இல்லை, இதில் அந்த பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. இதுக்கப்புறம் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துருவோமா? இதுக்கப்புறம் என்ன இருக்குது, S6 தானே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ S6 இது வரைக்கும் நமக்கு என்ன வந்திருக்குது, ஏ இன்ட்டு 63/64 டிவைடட் பை 1/2 அதான் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த S6ஐ ஏ இன்ட்டு 63/64 அப்படின்னு எழுதிட்டு பகுதியில் இருக்கிற பின்னம் தொகுதியில் வந்து தலைகீழாக மாறி போயிருக்கும். இங்கே 1/2 இருக்குது, இங்கே எப்படி வந்து போயிருக்கும், 2/1 போயிருக்கும். கரெக்டுங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 2 2 2 6 2 4. கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ஏ, ஆல்ரெடி இங்கே ஒரு ஏ பெருக்கி தான் இருக்குது, ஏ இன்ட்டு 63/32 அப்படின்னு வந்துருச்சு. S6 கரெக்டாக. இப்போது இங்கே ஒரு X6 வேல்யூ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு S6 வேல்யூ நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன்னா கொஸ்டின்லேயே ஒரு S6 கொடுத்துருக்காங்களா, இந்த 2 S6ஐயும் கம்பேர் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ளூ கலரில் காட்டியிருக்கோம் இல்லையா, அந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து எடுத்து எழுதுனா எப்படி எழுதலாம்னா, ஏ இன்ட்டு 63/32 ஈக்குவல் டு 7875. கரெக்டுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏவை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி டேர்ம்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இங்கே பாருங்கள், ஏ மட்டும் இங்கே இருக்குது, 7875 இன்ட்டு 32/63 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வகுத்தலில் இருக்குது 32, இங்கே வந்து பெருக்கலாக மாறி இருக்குது ஈக்குவலுக்கு இருந்தாண்ட, இங்கே பெருக்கலில் இருக்க 63 இந்த பக்கம் வந்து வகுத்தலாக மாறி இருக்குது. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்பிளாக பண்ணுவோம். இது 3ஆல் கேன்சல் ஆகும், இதுவும் 3ஆல் கேன்சல் ஆகும். 7875ங்கிறது 3ஆல் கேன்சல் ஆகும். சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், 21, இதில் எத்தனை 3 இருக்குது, 2 3 6, அதுக்கப்புறம் 6 3 18, அதுக்கப்புறம் 2 3 6, மீதி 1, 5 3 15. ஓகேங்களா? இப்போ அடுத்து திரும்பவும் 3ஆல் கேன்சல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 7 3 21, இதில் எத்தனை இருக்குது, 8 3 24, மீதி 7 3 21, மீதி 1, 5 3 15. கரெக்டுங்களா? திரும்பவும் என்ன பண்ணலாம், 7ஆலே இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 7 7 கேன்சல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு 7 இருக்குது, அதுக்கப்புறம் 2 7, அதுக்கப்புறம் 5 7. அதாவது 8ல் ஒரு 7 இருக்குது, மீதி 1 17, 17ல் 2 7 இருக்குது, மீதி 3 35, 35ல் 5 7 இருக்குது. ரைட், ஓகே, முடிஞ்சுங்களா? இப்போ பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 125 இன்ட்டு 32, ரெண்டுத்தையும் பேருக்குனா எவ்வளோ வருது, ஏ ஈக்குவல் டு ரூபாய் தானே, ரூபாய் 4000. எனவே அந்த நபர் முதல் ஆண்டில் சேமித்த தொகை ரூபாய் 4000. அதான கேள்வியாக கேட்டிருந்தாங்க. அவர் சேமித்த தொகை முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் முதல் ஆண்டில் சேமித்த தொகை ரூபாய் 4000. ஓகே, தேங்க்யூ.